எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா, பாலாஜி சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பக்தி. 3 வயசு குழந்தையிலேருந்தே அவனுக்கு பக்தி. எது கொடுத்தாலும் வந்து சாமிக்கு தான் வாங்குவான். பழம், பூ. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதையே தான் வாங்கிட்டு வருவான். வரும்போது பை வாக்கிங்கில் வந்துடுவான், பஸ்ஸில் வரமாட்டான். ஏதுடான்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் எல்லாமே அவனுக்கு பழக்கம். காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது. இப்போவும் அதே தான். நடித்த பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்கான். நீங்கள் எல்லோரும் வரணும். அவன் நடித்த படம் நீங்கள் எல்லோரும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாக பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தாயே பரமேஸ்வரி, வேறு என்ன சொல்கிறது? ஆமாம் சார் நடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கா? நான் நடிக்க போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. டிகிரி வைஷ்ணவ காலேஜில் டிகிரி முடிச்சதை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தான். மெரிட்டில் அது 10 மெம்பர்ஸ்க்கு தான் 1 இயருக்கு நான் சீட்டுங்களா. அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் கிடச்சி அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த ஆசையே வந்தது. கௌதம் மேனன் டைரக்டர் அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த ஐடியா வந்தது. அப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி சரி இதுன்றதுனால வீடு சின்னதாக இருந்ததுனால வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு இல்லாத தனியாக இருந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிது. முதல்ல அவங்க அப்பாலாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் இது அடி பார்ப்பேன், இது அடி பார்ப்பேன்ட்டு வேட்டையாடி விளையாடு பார்த்த பிறகு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவா? நீங்கள் ஸ்ட்ரிக்டான அம்மாவாக இருந்திருக்கீங்களா? இல்லைப்பா. இல்லையா? இல்லைம்மா. குழந்தைங்க இஷ்டம்தான். அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆமாம். சூப்பர்மா. கண்டிப்பாக எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே அவருக்கு இருக்கும். நிச்சயமாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும், எவ்வளோ பூஜைகள் இருக்கும். பட் நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு நீங்கள் வந்தது, ஐ திங்க் வி ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ட்ரூலி பிளெஸ்ஸிங் அபவுட் இட். ரொம்ப ரொம்ப நன்றிகள்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 85 வயசு ஆகுதுங்க. என் முன்னாடி என் குழந்தை இந்த மாதிரி ஆனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதுதான் எனக்கு தவிர்க்க முடியாத வருத்தமாக அது. கண்டிப்பாம்மா. அவர் எப்பவுமே உங்கள் கூட தான் இருக்காரு. ஸோ இந்த படம் மூலியமாகவும் சரி, இனி வரும் நாட்கள் அவரோட படங்கள் இன்னைக்கோ வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்து இந்த மாதிரி வில்லனாக நடிக்கணும் அப்படின்றத எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க. அது அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது ரொம்ப அழகாக ஒரு அம்மாவாக நீங்கள் இத்தனை வருடமாக அவரை அந்த வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கடைசி காலம் 5 நாளைக்கு முன்ன என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எனக்கு சின்ன மகன் இருக்கான், அவனுடைய பையன் இருக்கான், ராகவேந்திராவுக்கு தாம்மா எல்லாம். இன்னும் இவன் பேசுகிறானே அப்படின்னு சும்மா அவனே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். வேறு ஒன்றுமே நினைக்க தோணல. எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா, எந்தெல்லாம் அவனுக்கு தாம்மா அப்படின்னோம். வெற்றிமாறன் டைரக்டர் சொன்னார், என்னடா இந்த பர்த்டே வந்து உனக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம், என்ன சொல்கிறேன், நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு நானும் அவர் சொன்னார். அதை அவன் இதுக்கு வந்தப்போ எஸ், அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான். அவர் அப்போ வீட்டில் மட்டும் செய்யலை, அவர் இறந்த பிறகு தான் நிறைய இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரா. பக்கத்தில் போயிட்டு அந்த பைட்ஸாக இன்டர்வியூஸ் எடுக்கும்பொழுது தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுருக்காரா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக உங்கள் பையன் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காருல்ல, அதுதான் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோ. சரிங்களா? நீங்கள் கண்டானம் பண்ணப்போ கூட அவருடைய இஷ்டம்தான். அந்த இது இன்றைக்கி நடத்தலான் இருந்தோம். டைம் எங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கிறோம். சூப்பர்மா. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஒன் மோர் டைம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து தான் இன்றைக்கி இந்த விழா முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்பிஎம் காஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்மா. தேங்க்யூ. தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசை தானே. நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டேன், நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக கிடச்ச சான்ஸ் தான் ஆர்பிஎம் படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கேன். ஷூட்டுக்கு போன அன்னைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு தான் எனக்கு டானியல் பாலாஜி சார்கிட்ட நடிக்கணும்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஐயோ
நான் கற்றுக்கிட்டதும் கல்பனா மேம் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்டதும் ப்ராக்டிஸ் பண்ணதும் எல்லாமே மறந்து போச்சு. என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியல. என்ன கிடைச்ச வாய்ப்பு தானே, நம்ம யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகிடும் அதுவும் பயம் இருக்கு. அப்போ தான் பாலாஜி சார் வந்து என்கிட்ட தோளில் தட்டி சொன்னேன். அவர், டேய் தம்பி, நான் டானியல் பாலாஜி கிடையாது, நான் சமீர், இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் மனசில் ஞாபகப்படுத்தா போதும். சல்மான், சாரி, நான் சல்மான் தான், இந்த படத்தோட கேரக்டர். நீங்கள் அது மட்டும் நினச்சா போதும், நீ கான்ஃபிடெண்ட்டாக நடிங்க, பரவாயில்ல, உனக்கு முடியும் சொன்னார். அப்படி தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கேன், ஒரு தைரியமும் வந்துச்சு. ஆனால் நான் பாலாஜி சாரை நான் என்னோட குருவாய் கண்டுட்டு இருக்கேன். இல்லை, நிஜம்தான், என்னோட குரு தான். எனக்கு நிறைய டிப்ஸ் அவர் சொல்லி தந்தார். ஆக்ட் பண்ணும்போது ஐ பொசிஷன், இவரோட ஐனா நல்லா செம்மையாக இருக்கும் ஆக்ட் பண்ணும்போதெல்லாம், அது ஃபாலோ பண்ண நிறைய டிப்ஸ். அப்புறம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஒரு டைலாக் எப்படி இருக்கணும், நம்ம டைலாக் டெலிவரி எப்படி வேணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய டிப்ஸ் அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி நின்று சொல்லி தந்தார். அப்புறம் இது நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்த டைரக்டர் பிரசாத் சார், ப்ரொடியூசர் கல்பனா மேம், அப்புறம் நம்ம பாலாஜி அண்ணா, அவருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி. படத்தை பற்றி பேசுகிறதுனா இது வந்து பேசுகிற மொழியே இல்லை, இது காட்சியோடது. ஆக்சுவலி நான் என்னால் என்னென்ன முடியுமோ அதோட மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட அனைவரோடையும் சப்போர்ட் வேணும். முக்கியமாக என்னென்னா, சோனி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இந்த படம் எடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் நன்றி சொல்ல சோனிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், அனைவரும். அப்புறம் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம், இது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும்னா, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க. நான் கையெடுத்து கும்பிட்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டானியல் பாலாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரோட படம் வந்துட்டு. அது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டானியல் பாலாஜி சார் நடிக்கும் போது சாதாரணமாக வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக நடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து அவரை சட்டிலாக அண்டராக நடிக்க வச்சுருக்கேன் நான். ஒரு விஷயத்த இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக, சார் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக நடிங்க, உங்களோட ஓவர எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சில டைமில் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஆனால் சிரிக்காதீங்க, உங்கள் மைண்டில் தான் அந்த கோவெல்லாம் பார்க்கணும், ஆனால் எங்களுக்கு அது புரியணும். அதனால தான் உங்களால் சொல்லுங்கள் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ரைட்டர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவரெல்லாம் ஈஸியாக ஏமாற்றவே முடியாது. எல்லாமே கேட்பாங்க, நான் எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு இப்போ வந்து 2 சீன் அடிக்கணும். என்னோடய அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சீனை சொன்னால் பிஃபோர் என்ன நடக்கணும்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம சீனில் இருக்கிறது என்னென்னா, டானியல் பாலாஜி சார் கார்லேருந்து வெளியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற அந்த பையன்கிட்ட என்ன கேட்பேன், சரி இறங்குறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இப்போ எங்கேருந்து வரேன் சார், அது ஸ்கிரிப்டில் இல்லை சார். தம்பி, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்களா இல்லை நான் சினிமா பார்த்துட்டு வரீங்களா, அந்த இமோஷன்ஸ் வந்து எனக்கு கேரி அவுட் பண்ணோன்னா நீ எனக்கு பிஃபோர் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பற்றி, சினிமாவை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடிகளும் என்னோட மெமரியில் ஆயுட்காலம் எப்போவுமே நிற்கும். நீங்கள் ப்ரெஸ், மீடியாஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆர்பிஎம் படம் பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இதுக்கப்புறம் இப்போது சில பேர் சொல்லுவாங்கள்ல, சில பேரோட அன்பிரசன்ஸ் தான் நம்ம ப்ரெசன்ஸாக இருக்கும். அவர் இல்லாமல் இருக்கும்போது தான் அவரை பற்றி நம்ம ஜாஸ்தியாக பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்னா பாலாஜி சார். இங்கே வந்து அம்மா கிட்ட எனக்கு என்ன சொல்ல வேண்டியன்னா, அவர் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன, சார் சீக்கிரம் முடிங்க சார்,
என்ன சார் சீக்கிரம் முடிக்க என்ன காரணம்? இதுதான் சார் என்னோடய கடைசி படம். என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்படி கேட்கும்போது என்ன சொன்னேன்னா, சார் நான் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக இறங்க போகிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னது. எப்படி இருந்தாலும் அவரோட சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார் படம் நல்லா வந்திருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வாழ்த்தின மாதிரியே இந்த படம் நல்லா வருவேன்னு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான். நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மீடியாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிம்மா. ஸோ எஸ், தெர் இஸ் நோ ஹீரோ விதவுட் அ வில்லன். ஸோ இது நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை கரெக்டான இடத்துல போய் நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதோ உங்களுக்காக த பேனர் ஆஃப் RPM.